இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது எல்லா இடத்துலையும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால், சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள், அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனையை ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமாக நிராகரிக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையை அதை சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒன்று காமெடியாக சித்தரிக்கிறது, இல்லைனா அது பெண்களாக இருந்ததுன்னா, ஆண்களாக இருந்தால் அவங்கள காமெடியாக சித்தரிக்கிறது, பெண்களாக இருந்தால் அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில் ஒழுக்க குறைவாக சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில் இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போது பிராமணர்கள்னு சொன்னால் உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது முற்போக்கு கிடையாது. இது சமூக நீதியோ இல்லை மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது தான். இன்னைக்கு மேடையில் ஸ்ரீராம் இயக்குனராக இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளராக இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில், நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்கள் தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம், அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு எத்தனையோ அஜெண்டா இருக்குது. அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்கள் பாருங்கள். இங்கே இந்த மேடையில் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில் யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இது நான்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரும் யாரையும் நீங்கள் என்ன ஆளுங்கலாம் யோசித்து படம் எடுக்கிறது கிடையாது. இன்றைக்குமே ஊர்கூடி தேர் எடுக்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும், ஜாகுவார் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சினிமாவில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை. உங்களுடைய திறமையை மட்டுமே இங்கே பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா, பர்டிகுலராக தமிழ் சினிமா. அந்த திமிரோட நான் சொல்கிறேன், இன்னைக்கு மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுக்கள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள் கம்ப்ளீட்டாக சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராசக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அன்னிலிருந்து தான் சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு
கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்டுங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு, தமிழ்ல வராது, வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும், வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்லை, எல்லாருக்குமான படம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.